நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் என்றாலே அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வெற்றி உருவாக்குவதுதான் இந்த சேனல், நெக்ஸ்ட் ஜென் சேனல். உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழ மாறப்போகுது. அதற்கு முக்கிய காரணம் தமிழ் புத்தாண்டு. இந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உங்கள் தலையெழுத்து உலகத்தின், அதாவது இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்து மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் 23 ஏற்படக்கூடிய தேர்தல். மேலும் இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பிறக்குது. பங்குனி 18 இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்குது. அதாவது பங்குனி 18 ஏப்ரல் பிறக்குது. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் ஆகுது. நான் காலண்டர் பார்ப்பாங்க, என்னங்க அன்னைக்கு சதுர்தசி போட்டிருக்குப்பாங்க. சதுர்தசி வந்துட்டாலே பௌர்ணமின்னு அர்த்தம். சதுர்தசி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி யோகம். அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் ஏகப்பட்ட பேருக்கு தலையெழுத்தே மாறப்போகுது. வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக போறாங்க. அப்ப யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி ஒரு யோகம் அனுபவிக்க போறாங்கன்றத நம்ம எல்லா ராசிக்கும் தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான யோகங்களை இந்த ஏப்ரல் மாத யோகங்களை நிச்சயமா அடிச்சு சொல்ல போறேன். ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏசுன்னு சொல்லிட முடியாது. இங்க கிரக கட்டங்கள் இருக்கு. இறைவனா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எல்லாமே தலை எழுத்துன்னு எழுதியிருக்காரு, நம்ம தலையெழுத்த. அப்போ உங்க ஒவ்வொருடைய தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்றத உங்க சுய ஜாதகம் தான் தெளிவா சொல்லுன்றத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத உங்க தலையெழுத்த எழுதியிருக்கார் பிரம்மன். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்கள் யோகங்கள் வெற்றியாக உறுதியாக அமையும். நீங்க செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கடகம், கடகராசி வாழ்க்கையில எப்ப பார்த்து எங்க பார்த்தாலும் இந்த கடகராசின்ற பேச்சு தான் அடிபடுது. அதுக்கு காரணம் இருக்கு, அது இருக்கு. அதை நான் சொல்ல விரும்பல. இப்ப இந்த கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் ஒன்று இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பதவி, இது தரக்கூடியதெல்லாம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் கடகராசிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி வருகிறார். பிரமாதமா உட்கார்றார். வெற்றி ஸ்தானம், பதவி ஸ்தானம், ரொம்ப அற்புதமா உட்காந்துடுறார் ஏப்ரல் 20. அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அதாவது இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் யாரு? 7, 8ஆம் அதிபதி. 7ஆம் இடம் கூட்டு, 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானம். அப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வியாபாரத்தில் 7ஆம் இடம் ஒருத்தருக்கு பாதிச்சுன்னா இந்த கஸ்டமர்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படும். 7ஆம் இடம் பாதிச்சா கஸ்டமர் ரொம்ப பாதிப்பான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த வியாபாரம், அதுக்காகத்தான் காலப்புருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் அது நல்லா கவனிக்கணும். தராசு வச்சாங்க. 7ஆம் இடம் வியாபாரத்துறை, ஒரு கூட்டு. அப்ப அரசியலுக்கு ஒரு கூட்டு அமைப்பு, எதுவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டு ஸ்தானம், அந்த கூட்டு 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானம் அர்த்தம். அந்த கூட்டு ஸ்தானம் இப்போ எங்கே உட்காந்துருக்கு? பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்ப இந்த கூட்டு ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய உயர்வு, முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு விஷயம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அடுத்து வெற்றி ஸ்தானம். ஆக கடகராசிக்காரர்கள் வெற்றியை கொண்டாட தயாரா இருங்கள். வெற்றி ஸ்தானத்தை சுக்கிரன் ஏப்ரல் 20. அதுக்கு முன்னாடி
இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் புதன், அதாவது பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு 3-12 போய் புதனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து உட்கார்ந்துறாரு, செவ்வாய் உட்கார்ந்துறாரு. 5ஆம் அதிபதி 5-10 5-10 போய் உங்களுக்கு பாக்கிய, அதாவது ஒரு திரிகோணாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி 5-10 இவர் போய் பாக்கியஸ்தானத்தை அவர் உட்காந்துறாரு 5-10. அப்போ 5-10 போய் அங்கே உட்காந்து மேலும் கூட்டு ஸ்தானாதிபதி அங்கே உட்காரும் பொழுது அப்போ மேலும் 10ஆம் அதிபதி, அதாவது 5-10 பூமிகாரகன் பேர் செவ்வாய். 5 திடீர் அதிர்ஷ்டம் விருச்சிக ராசிக்கு அதிபதி, 5ஆம் அதிபதி கடகராசிக்கு. அப்புறம் அவரும் வலிமை அடைகிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களாம் நான் பொதுவாக மோடி பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிக லக்னம் தான். அப்போ இந்த விருச்சிக லக்னம் 5ஆம் இடமா வரும்போது கடகராசிக்கு, அதனால தான் அவங்களுக்கு இந்த பூமி யோகம் ஏற்படக்கூடிய காரணம் அதுதான். கடகராசிக்கு பெரும்பாலும் கடக லக்னமாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம் விருச்சிக ஸ்தானம். அதனால தான் அவங்களுக்கு பூமி, அரசாங்கம், அரசியல் அப்படின்ற ஒரு எதிர்காலம் அவங்க மனசில் உருவாகி அதை சாதிக்கின்ற எண்ணம் உருவாகிறதே அதுதான். அதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம், அதை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அதுவும் செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய் மேஷம். அப்போ அது எங்கே உட்காந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்போ 10ஆம் அதிபதி போய் எங்கே அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி. சூப்பர், சரிங்களா? இதுக்கு மேலே இதை விட ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது உண்மையான விஷயத்தை தான் நான் அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கேன். சூப்பராக இருக்கு. ஏப்ரல் 20க்கு அப்புறம் பிரமாதம் இருக்கு. கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி. கடகராசி வெற்றிக்கு மேல் வெற்றி கண்டிப்பாக. ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.